வணக்கம், இது உங்கள் ஊரை சுற்றி நூறு. தொகுத்து வழங்குவதற்காக நான் தேவப்பிரியன் மற்றும் நான் ஆஷ்லி பிஜாய். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக அம்மா குடிநீர் விற்பனை செய்யப்படாததால் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர். கடும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அம்மா குடிநீரை விற்பனை செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் விருதுநகர் சாலையில் உள்ள ஆறுகண் பாளையம் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த பாலத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக சரி செய்து விபத்து ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த திருமங்கலம் கிராமத்தில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழுங்கி ஆற்றின் குறுக்கே 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாலம் கட்டும்படி தற்போது வரை நிறைவடையவில்லை. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி நட்சத்திர மாலை கிராமத்தில் உள்ள கருவேல மரங்களை ஓய்வு பெற்ற ஆசிரியர் நாராயணசாமி சமுதாய நோக்கத்துடன் அகற்றினார். மாணவர்களின் உதவியுடன் பொது இடங்களில் மண்டி கிடக்கும் மரங்களை வெட்டி அவர் சுத்தம் செய்கிறார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள சிறுகனூரில் காவல் நிலையத்தின் வெளியே மேற்கூரை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுகனூர் காவல் நிலையத்திற்கு வரும் மக்கள் வெயிலிலும் மழையிலும் வெளியில் நிற்க வேண்டிய நிலை உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த மேலக்கோட்டை பகுதியில் உள்ள ஹவுசிங் போர்டு காலனியில் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட சாலை தற்போது வரை பராமரிப்பு பணிகள் கூட மேற்கொள்ளவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த ஆழ்வார்கோவில் பகுதியில் உள்ள குளத்தில் தடுப்புச்சுவர் இல்லாததால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அச்சமூட்டும் குளத்தில் விழுந்து 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள படப்பையில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் FM இப்ராஹிம், கபிபுல்லா, KN பாஷா பங்கேற்று விருதுகளை வழங்கினர். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த பல்லப்புரம் கிராமத்தில் நொங்கு வியாபாரம் களை கட்டியுள்ளது. கோடை வெயில் கொளுத்துவதை ஒட்டி உடலுக்கு குளிர்ச்சியும் ஆரோக்கியமும் தரும் நொங்குவை பெரும்பாலான மக்கள் விரும்பி உண்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட NG ராமசாமி சாலை சந்திப்பில் குடிநீர் குழாய் பாதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாமல் உள்ளது. விபத்து ஏற்படும் முன்பு பள்ளத்தை மூட அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அடுத்த முள்ளிமுனை கிராமத்தில் கடல் நீர் ஊருக்குள் புகுவதை தடுக்க தடுப்புச்சுவர் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் அலையால் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பிரமனூர் கால்வாய் 5 ஆண்டுகளுக்கு பின் தூர்வாரப்படுகிறது. 2.5 கிலோமீட்டர் கொண்ட பிரமனூர் கால்வாயை 5 லட்சம் மதிப்பில் பொதுப்பணித்துறையினர் தூர்வாரி வருகிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த கீழக்கல்லுக்குடி கிராமத்தில் உள்ள பாபா கோவிலில் ஒரே மரம் போல வெவ்வேறு மரங்கள் காணப்படுவதால் அதனை பாபா மரம் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர். சப்போட்டா, பலா மரங்கள் ஒரே வேரிலிருந்து வளர்ந்துள்ளதாகவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை மீனவ கிராமத்தில் மயான கூடம் அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மயான கூடம் இடிந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த லிங்கமாவூரில் உள்ள தடுப்பணை சிதிலமடைந்து வருகிறது. 2010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த தடுப்பணையை சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள பாலதண்டாயுதபாணி கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவல பாதையில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அடுத்த ரோஸ்மியாபுரத்தில் சேதமடைந்த நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி கழுவந்திட்டு கிராமத்தில் அடிக்கடி தெரு விளக்குகள் பழுதாவதாகவும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் புகார் கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் தெருவில் நடந்து செல்லவே அச்சம் ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் அலுவலகத்தை சுற்றி வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கருவேல மரத்தின் தீங்குகள் குறித்து அறிவுரை வழங்க வேண்டிய வேளாண் நிர்வாகமே கருவேல மரங்களை வெட்டாமல் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி கோவிலுக்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேல் குத்திய பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து அக்னிச்சட்டியுடன் ஊர்வலமாக வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கடற்கரையோரம் அனுமதியின்றி ஓட்டிய பாராகிளைடர் கடலில் விழுந்து விபத்திற்குள்ளானது. பாராகிளைடர் கடலில் விழுந்ததால் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பெரம்பலூர் துரைமங்கலம் பெரிய ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் படர்ந்து காணப்படுகிறது. சென்னை திருவான்மையூர் ராஜாஜி சாலையில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் ஏராளமான குடிநீர் சாலையில் ஓடியது. தற்போது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குடிநீர் வீணாவது வேதனை அளிப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த வேலூர் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் வழங்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த குருந்தமலை கோவில் திருவிழாவை முடித்து ஊருக்கு திரும்பிய கணவன் மனைவி மகன் 3 பேரையும் காட்டு யானை தாக்கியது. யானை தாக்கியதில் படுகாயமடைந்த 3 பேரும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியும் ஐசிடி அகாடமியும் இணைந்து அப்துல் கலாம் விருதை வழங்கின. சுற்றுச்சூழல் தொடர்பாக சிறப்பாக கட்டுரை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு மொத்தம் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. விவசாயிகளின் தோழன் என்று அழைக்கப்படும் சீனிவாச ராவ் பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அவரது நினைவு மண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் இடதுசாரி கட்சியினர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே அரசின் சார்பில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எடமணல், மல்லுக்குடி, பூங்கொடி, வடபாதி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் இடியும் தருவாயில் உள்ளன. நாமக்கல் மாவட்டம் குப்பாண்டபாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மயானத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியிருப்பு மற்றும் பேருந்து நிறுத்தம் அருகே சடலங்கள் எரிக்கப்படுவதால் எழும் துர்நாற்றம் மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. திண்டுக்கல்லில் அரசு நிர்ணயித்த விலையில் இடம் கேட்டு முன்னாள் ராணுவப்படை வீரர்கள் தேசிய கொடி ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பக்தர்கள் உடல் முழுவதும் கரும்புள்ளி, செம்புள்ளி குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே டோனாவூர் பகுதியில் புதிதாக வரவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை வந்ததால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உப்பு சத்தியாகிரகத்திற்காக வந்த காந்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த ஆலத்தம்பாடி அருகே ஓய்வு எடுத்த இடம் தற்போது பராமரிப்பின்றி குடிகாரர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. காந்தி ஓய்வெடுத்த அந்த மண்டபத்தில் குப்பைகளும் மது பாட்டில்களும் நிறைந்து காணப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த காக்காத்தோப்பு பகுதியில் புதிதாக மதுக்கடை அமைக்கும் முயற்சியை கைவிட கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மதுக்கடை வழியே செல்வோருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகும் என்றும் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த நரசிங்கபுரத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக ஊதியம் வழங்க கோரி தேவிகாபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் மருங்குளம் கிராமத்தில் குடியிருப்பு அருகே உள்ள மதுக்கடையை அகற்ற கோரி ஆட்சியர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தங்களை வல்லம் சரக டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருத்தோணிபுரம் வாய்க்காலில் பாலம் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த போத்தம்பாளையம் பகுதியில் விவசாய நிலத்தில் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேயூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் புதிய மதுபான கடைகளை திறக்கும் நடவடிக்கை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே புதிதாக அமைக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை அடுத்த வெள்ளியங்கிரி மலையில் பங்குனி உத்திர தேர் திருவிழா நடைபெற்றது. மனோன்மணி அம்பாளுடன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். திருச்செங்கோடு நகராட்சி 5வது வார்டு நெசவாளர் காலனியில் 1998ஆம் ஆண்டு முதல் இயங்கி வந்த
தாய் சேய் நல விடுதி மூடப்பட்டதற்கு சுற்றுவட்டார மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நகராட்சியில் 2 சுகாதார நிலையங்கள் புதிதாக திறக்கப்பட்டதால் நெசவாளர் காலனி தாய் சேய் விடுதி மூடப்பட்டது. வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கரூர் வெள்ளியணை பகுதியில் கடைகளை அடைத்து வர்த்தக சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் பகுதியிலிருந்து 1000 விவசாயிகள் டெல்லிக்கு சென்று போராட்டத்திற்கு ஆதரவு தர உள்ளதாக கூறினர். உதகை நகராட்சியில் பணியாற்றி வரும் துப்புரவு தொழிலாளர்கள் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் அவர்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் தென்கரை திருவள்ளூர் சிலை அருகே அமைந்துள்ள மதுக்கடை அகற்ற கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட தலைமை மருத்துவமனை, கோவில், பள்ளிக்கூடம் உள்ளே உள்ள பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையால் இன்னலுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் கூறினர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி 9வது வார்டில் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பொது கழிப்பறை திறக்கப்படவில்லை. 9 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கழிப்பறை பயனற்று கிடப்பதாகவும் அதை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் விவசாயிகள் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரணமடைந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இல்லை என நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும் சூழல் ஏற்பட்டால் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த தேவனாங்குறிச்சி செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்ற கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டப்புளியமரம் மற்றும் கீழேரிப்பட்டு பள்ளிக்கு அருகில் புதிதாக திறக்க உள்ள கடைக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மழை வேண்டியும் நீர்நிலைகள் நிரம்ப வேண்டியும் கும்பகோணம் சக்கரைப்படத்திரையில் வரும் 15ஆம் தேதி வர்ண ஜபத்துடன் கூடிய யாக வேள்வி நடைபெற உள்ளதாக திருப்பனந்தாள் காசி திருமட அதிபர் முத்துக்குமார சுவாமி தம்பிரான் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நிலைவரும் கடும் வறட்சியால் பப்பாளி மரங்கள் கருகியுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு 20 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பப்பாளி மரக்கன்றுகளை நடவு செய்தனர். மழை இல்லாததால் பப்பாளி மரங்கள் கருகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் உள்ள விளையாட்டு சாதனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. மைதானத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என மாணவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கப்பிக்குளத்தில் அரசு அனுமதி இல்லாமல் தனியார் காற்றாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. காற்றாலைகளை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரியாக மூடாததால் விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. திருச்சி வேதாரண்யத்தை இணைக்கும் முக்கிய தடமாக இந்த சாலை உள்ளது. விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாண்டியன் கிராம வங்கி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துமாறு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் வங்கி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் பாப்பக்கபட்டி பில்லாபாளையம் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் போராட்டம் நடைபெற்றது. அந்த பகுதி பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் சாலையில் உள்ள முல்லைவாடியில் புதிய மதுக்கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் கடை அமைந்ததால் இடையூறு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் பராசக்தி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அக்னி சட்டி எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் திருவண்ணாமலை அரூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் மண்மங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அந்த பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணற்றை தூர்வாரி குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்துகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். வெங்கிக்கால் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தென்றல் நகரில் பல கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் பிடிக்கும் நிலை காணப்படுகிறது. வரதட்சணை தடுப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவியரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்தரங்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் வைரஸ் காய்ச்சலால் சிகிச்சை பலனின்றி வியாபாரி உயிரிழந்தார். மேலும் காய்ச்சல் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் புதியதாக அமைக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன் திரண்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதிகளில் மதுக்கடை அமைந்ததால் பெண்கள், மாணவிகளுக்கு இடையூறு ஏற்படும் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த சித்தூரில் தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தென் மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள திருக்கண்மாலீஸ்வரர் கோவிலில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. முருகனுக்கு பூஜை செய்யும் போது வந்த மயிலையும், பைரவருக்கு பூஜை செய்யும் போது நாயையும் பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் தலவாய்புரம் தொப்பையம்குளம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி பின்னர் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கோதண்ட ராமசுவாமி கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு வீதி புலா நடைபெற்றது. மாலை மாற்றுதல், சீர்வரிசை கொண்டு வருதல், திருமாங்கல்யம் அணிவித்தல் என திருக்கல்யாணமும் விமரிசையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 9வது நாளான விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அக்னிச்சட்டி ஏந்தி 1000 கண் பானை, கரும்பாலை தொட்டி, மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்டத்தில் மதுக்கடையில் பணியாற்றிய மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மாற்றுப்பணி வழங்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமிற்கு சென்ற டாஸ்மாக் ஊழியர்கள் ஆட்சியரிடம் இந்த மனுவை கொடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரசு மதுபான கடைகளை கிராமங்களில் புதிதாக திறக்கக்கூடாது என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். உம்மியம்பட்டி, இரண்டமங்கலம், நல்லம்பள்ளி, கோபிநாதம்பட்டி, ஓட்டப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் வடக்குடி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். தற்காலிகமாக மாற்று ஏற்பாடு செய்து லாரிகள் மூலமாக குடிநீரை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மக்களுக்கு குடிநீர், கழிப்பிடம், நிழற்குடம் போன்ற எந்த வசதியும் இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் மூடப்பட்ட 49 டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு வேறு பணி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடை மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் என்று 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கோப்பசந்திரம் பகுதியில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விழாவில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விக்கிரமங்கலத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு தங்க காசு, வெள்ளி காசு, கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. நெய்வேலி அருகே செடுதான்குப்பம் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் கடையை முற்றுகையிட்டனர். மதுக்கடையை அகற்றக் கோரி பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். குடிநீர் இல்லாமல் கால்நடைகள் தவிப்பதாகவும் பிரதமரிடம் மனு கொடுப்பது போலவும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் சித்தரிப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். பிரதமர் விவசாயிகள் கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் நிகழ்ச்சியில் கூறப்பட்டது. கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டியில் மதுக்கடையை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கடையை முற்றுகையிட்ட மக்கள் டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்துவதை போராட்டத்தை தொடரும் எனவும் முழக்கமிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மணலூர்பேட்டை கிராமத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விவசாயிகள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவும் மேலாண்மை வாரியம் அமைக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வசிக்கும் 18 திருநங்கைகளுக்கு தமிழக அரசின் இலவச வீட்டுமனை பட்டாவை ஆட்சியர் வழங்கினார். திருநங்கைகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வஸ்வபுரம் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் சாலை ஓரம் முறிந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றித்தரக் கோரி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணாநகர் தென்னக்கீரனூர் சாலையில் சிமெண்ட் பூச்சி உதிர்ந்து முறிந்து விழும் நிலையில் மின்கம்பம் உள்ளது. நாகை மாவட்டம் நாகூரில் சுற்றுலா பயணிகளுக்காக கட்டப்பட்ட இலவச கழிப்பறையில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெண்டர் விடாமல் நாகை நகராட்சி கட்டணம் வசூல் செய்வதாக கூறும் மக்கள் கழிப்பறை சேவை இலவசமாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2 பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பழைய நீடாமங்கலம் மற்றும் அகரத்திருநல்லூர் பகுதியில் குடியிருப்பு அருகே மதுக்கடை அமைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த ஆலங்குளத்தில் அரிசியின் தவுட்டிலிருந்து எண்ணெய் தயாரிக்கும் ஆலையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி உதவியுடன் தனியார் நிறுவனம் இந்த ஆலையை தொடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செயல்பட்டு வரும் வேளாண் கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லேப் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என்று மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே அகரம் பகுதியில் புதிதாக மதுக்கடை அமைக்கும் முயற்சியை கைவிடக் கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பள்ளிக்கூடம், வழிபாட்டு தலம், சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடை அமைக்கப்பட இருப்பதாக ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ளிப்பட்டி பகுதியில் மலைவாழ் மக்கள் மாதேஸ்வரன் கோவில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தீமிதி விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதர்மண்டி கிடக்கும் தேனாற்றை தூய்மைப்படுத்தும் பணியில் அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் ஈடுபட்டனர். கருவேல மரம், ஆகாய தாமரை போன்றவற்றை பொக்லைன் எந்திரம் மூலம் அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வைகை ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆற்றங்கரையோர குடியிருப்போர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை நகராட்சி நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தியது. ஈரோடு மாவட்டம் பவானி, மூலப்பாளையம், மூவேந்தர் நகரில் மதுக்கடை முன் ஏராளமான மக்கள் கூடியதால் ஆத்திரமடைந்த மக்கள் டாஸ்மாகை மூடக்கோரி போராட்டம் நடத்தினர். பவானி நகரில் 8 மதுக்கடைகள் மூடப்படவே மூவேந்தர் நகர் கடையில் கூட்டம் அலைமோதியதால் அந்த பகுதி மக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட அணைக்கட்டு ராஜீவ் நகர் பகுதியில் 6 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறி பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த நந்தைக்கடையூரில் ஊரக வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் நடவடிக்கை கேட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மீண்டும் பல இடங்களில் டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதை கண்டித்து பல கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் தாலியுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வேனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தாராபுரத்திலிருந்து கார்னாம்பேட்டை சென்று கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு காரணமாக சரக்கு வேனின் முன் பக்கம் தீ பற்றியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பராமரிப்பின்றி கிடக்கும் பிஏபி உயர்மட்ட கால்வாய் தகவல் பலகையை வைத்தே கண்டறியும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிஏபி கால்வாய் சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தவறு செய்யும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் களை எடுக்கப்படுவார்கள் என அமைச்சர் கந்தசாமி எச்சரித்துள்ளார். விவசாயிகளும் ஊழியர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஆலையை லாபத்தில் இயக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.